குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. South India's #1 travel brand. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. பாஜக வளர்றதுக்கான முயற்சிகளில் இறங்கினாங்க. பிரதமர் 8 தடவை வந்தார், ரோட் ஷோ பண்ணார், செங்கோலை கொண்டு அங்கே வச்சாங்க, காசி தமிழ் சங்கமும் நடத்தினாங்க, எல்லாமே பண்ணினாங்க, பலவிதமான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்க. எண் மக்கள்னு போனார் அண்ணாமலை, எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் கிரவுண்டில் வந்து அது தாமரை மலரவே இல்லை. அதிமுகவோட நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்கன்றதுனா அது நீங்கள் திருப்திப்படுறதுக்காக வைக்கிற வாதங்கள் சார். நான் இன்னும் கேட்குறேன், 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட நீங்கள் லீடிங்கில் வரல. 4 தொகுதியில் பாஜக எம்எல்ஏ இருக்காங்கல்ல, 4 தொகுதியில் அந்த 4 தொகுதியிலேயே நீங்கள் லீடிங்கில் வந்திருக்கீங்களா? அதுவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? எங்கே வளர்ந்தீங்க? நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க? வாக்கு சதவீதம், நான் 2வது வந்தேன், 3வது வந்தேன், தோத்து போனவங்க சொல்கிற சொத்தைவாதம். தமிழ்நாட்டில் பாஜகவை அடியோட வளர்க்க வேண்டிய அவசியம். நான் உங்களுக்கு மைக்ரோ லெவல்லையும் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், மேக்ரோ லெவல்லையும் உதாரணம் சொன்னேன். அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் வேணால் ஏமாற்றலாம், ஆனால் நிச்சயமாக இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பாஜக நம்பிட்டே இருக்காங்க. வலதுசாரி சிந்தனையாலும் கடந்த காலங்களில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் கூட இது பேட்டியெல்லாம் சொல்லியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக வளர்றதுக்கான முயற்சிகளில் இறங்கினாங்க. பிரதமர் 8 தடவை வந்தார், ரோட் ஷோ பண்ணார், செங்கோலை கொண்டு அங்கே வச்சாங்க, காசி தமிழ் சங்கமும் நடத்தினாங்க, எல்லாமே பண்ணினாங்க, பலவிதமான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்க. எண் மக்கள்னு போனார் அண்ணாமலை, எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் கிரவுண்டில் வந்து அது தாமரை மலரவே இல்லை. அதுதான் பாயிண்ட்டு. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கிரவுண்ட் லெவலில் ஏன் வளரலை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கான ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். இது எனக்கு என்னோட நேரடியாக தெரிஞ்ச ஆதாரம். தென்சென்னை தொகுதியில் 5 லட்சம் ரூபாய் ஒரு பாஜக பிரமுகர்கிட்ட கொடுத்து 10 பூத் கமிட்டியில் கொண்டு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வாங்கன்னு கொடுக்குறாங்க. அவர் 10 கமிட்டியில் 1வது கமிட்டிக்கு போகிறார். அந்த 1வது கமிட்டியில் 10 பேர் இருக்காங்க. ஆளுக்கு 5000, 10 பேருக்கு பைத்தஞ்சு 50,000 கொடுக்கணும். எங்கப்பா 10 பேர்னு கேட்குறாரு. 3 பேர் வராங்க. மீதி 7 பேர் எங்கன்னா 7 பேர் இல்லவே இல்லை. ஆனால் லிஸ்ட்டு மட்டும் மேல் இடத்துக்கு போயிருக்கு, 10 பேர் லிஸ்ட்டு போயிருக்கு. இந்த மாதிரி எல்லா பூத்துலையும் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு சின்ன தொகுதியில். இந்த தொகுதியை தாண்டி 23 தொகுதியில் அவங்க நின்னாங்க. எத்தனை பூத்தில் இந்த மாதிரி பொய்யான பூத் கமிட்டியை கணக்காமிச்சு எவ்வளவு பணம் கீழே போயிருக்கும் பாருங்கள். அப்போ எவ்வளவு இடையில இருந்தவங்க பணத்தை அடித்தாங்களா, அடிக்கலையா, பணத்தை திருப்பி கட்சிக்கிட்டே கொடுத்துட்டாங்களா இல்லைன்னு தெரியாது. அப்போது இது ஒரு மஸ்டர் ரோல் மாதிரி ஊழல் மாதிரி சாலிகிராமத்தில் இந்த தெருவில் இந்த பூத்தில் பாஜகவுடைய பூத் கமிட்டி 10 பேர். நான் சீனிவாசன், கிருஷ்ணன், லக்ஷ்மணன் அப்படின்னு ஒரு 10 பேர். அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் ஏதோ ஒரு போட்டு அமுச்சு விட்டுறது. அங்கே 10 பேருக்கு பணம் கொடுத்து அமிச்சா 3 பேர் தான் ஆக்சுவல் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கான். ஃபிசிக்கலாக 3 பேர் தான் இருக்கான். 7 பேர் எங்களே தெரியல. அப்போது நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வளர்ந்துருக்கீங்களா? இது தமிழ்நாடு முழுக்க அப்ளை பண்ணி பாருங்கள். கிரவுண்ட் லெவலில் வளர்ந்துருக்கீங்களா? வளரல. ஆக்சுவலாக இதுதான் உண்மை. இது அண்ணாமலை உணரணும். இது ஒரு சின்ன உதாரணம், மைக்ரோ லெவலில் உதாரணம். மேக்ரோ லெவலில் சொல்கிறேன் நான். நீங்கள் 2019 5 தொகுதியில் போட்டி போட்டீங்க, 5.2% ஓட்டு வாங்கினீங்க. இன்றைக்கி எத்தனை தொகுதியில் போட்டிருக்கீங்க? 23 தொகுதியில் தாமரை நிற்குது. அப்போது உங்களுடைய 5 தொகுதியில் நீங்கள் போட்டி போட்ட 5%க்கும் அதை விட 4 மடங்கு அதிகமாக நீங்கள் போட்டி போட்டு 23 இடங்களில் போட்டி போட்டதுக்கும் நீங்கள் வளர்ந்துருக்கிற பர்சன்டேஜ் ப்ரொப்போர்ஷனாக பார்த்தீங்கன்னா அது கரெக்டான வளர்ச்சியா? இன்னொன்று, 19 தமிழ்நாட்டுடைய வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோ, இன்றைக்கி அவங்க வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோ, அந்த வளர்ந்துருக்கிற வாக்காளர் எண்ணிக்கைக்கு ஏற்ப உங்களுடைய வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்ற பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் போட்டி போட்ட இடங்கள் அடிப்படையிலேயே உங்கள் வளர்ச்சி இருக்கா, வளர்ந்துருக்கிற வாக்காளர் எண்ணிக்கை அடிப்படையிலேயே உங்கள் வளர்ச்சி இருக்கா? சார் அதெல்லாம் விடுங்க சார். தமிழ்நாட்டில் 234 கான்ஸ்டியூன்சி இருக்குது பாராளுமன்ற தொகுதிகளுக்குள்ள. அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் பாஜக லீடிங்கில் இருக்கா? ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்கள். எதிரில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாங்கள் முன்னாடி வந்துட்டோம், நாங்கள் ஒரு 10 இடத்துல முன்னிலை வைக்கிறோம், 2வது இடத்துல இருக்கோம், அதிமுகவே டெபாசிட் வாங்குற அளவுக்கு நாங்கள் வாக்குகள் பெற்றிருக்கோம் அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் அண்ணாமலை சொல்கிறாருல்ல. அது அதிமுகவோட நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்கன்றதுனா அது நீங்கள் திருப்திப்படுறதுக்காக வைக்கிற வாதங்கள் சார். நான் இன்னும் கேட்குறேன், 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட நீங்கள் லீடிங்கில் வரல. சரி, அதை தான் விடுங்க. 4 தொகுதியில் பாஜக எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த 4 தொகுதியிலேயே நீங்கள் லீடிங்கில் வந்திருக்கீங்களா? அதுவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? எங்கே வளர்ந்தீங்க? நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு உரிமை உண்டு. இல்லை, அவங்க வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நாங்கள் வளர்ந்துட்டோம் 11%. அந்த வாக்கு சதவீதமே சொத்தையான வாதம்ன்ற 5% 5 இடத்துல நின்று 5% வாங்கி நீங்கள் 23 இடத்துல நின்று 11% வாங்குறது வளர்ச்சியே கிடையாதுன்ற. ஆக்சுவலாக உங்களோட 23 இடங்களில் நீங்கள் நின்றதுக்கு, அதுலேயும் குறிப்பாக ஒரு 8 பேர் நின்ற இடம், முக்கியமான ஆட்கள் நின்ற இடம், செகண்ட் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏசிஷன் வச்சுக்கோங்க. உங்கள் பாஜகவை நம்பி அவர் நிற்கிறாரு. தாமரை சின்ன இருக்கலாம், அவர் சொந்த இதில் நிற்கிறார். பாரிவேந்தர் இருக்கார்.
அவர் சொந்த பலத்தில் நிற்கிறார், பணம் அவர் செலவழிக்கிறார் நிற்கிறாரு. தேவநாதன் யாதவ் இருக்கார், பணம் செலவழிக்கிறார் நிற்கிறாரு. இந்த 3 தொகுதியில் வர ஓட்டுகள் இப்போது யாருக்கு எப்படி ஓட்டுகள் சொல்லுங்கள். நீங்கள் வேறு பல சவுத்தில் நின்ற தொகுதிகள்லாம் தினகரனோ ஓபிஎஸோ அவங்க ஆதரவாளர்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, பாமக உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆக்சுவல் பர்சன்டேஜ் இந்த டேட்டாவெல்லாம் கணிக்கிற நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜக வாங்கினது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கணக்கெல்லாம் போட்டு கழித்து பார்த்தா 9.2% தான் பாஜக வாங்கின ஓட்டு. ஸோ 5லேருந்து நீங்கள் 9%க்கு தான் போயிருக்கீங்க. அப்படின்றனா இதுவே வளர்ச்சி தானேங்கிறாங்களே. இல்லை, இது நீங்கள் ஆறுதல் அடையலாங்க, இதுவே வளர்ச்சி நீங்கள் ஆறுதல் அடையலாம். ஆனால் சிங்கை ராமச்சந்திரன் பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஜனநாயகத்தில் வெற்றி, நீங்கள் எம்எல்ஏ எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, எம்பி எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, அதுதான் உங்கள் வெற்றிக்கான அடையாளமே தவிர, நான் சீமான் கூட சொல்கிறார் வாக்கு சதவீதம் ஏறி இருக்குன்ட்டு. பட் இது ஏறிண்டே போகும். 8ன்றது 10 ஆகலாம், 10ன்றது 15 ஆகலாம். எப்போ நீங்கள் அசம்பிளிக்குள்ளே போகிறது, எப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறது? ஸோ அதுதான் முக்கியம். தொண்டர்கள் எவ்வளோ நாள் சலிப்பு இல்லாமல் உழைப்பாங்க, அவனும் அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைப்பான்ல. இப்போ பாஜகவுக்கும் அதே நிலைமை தான். அவங்க ஏடிஎம்கோடு சேர்ந்தாங்க, 4 எம்எல்ஏ வந்தாங்க. இந்த வாட்டி நீங்கள் ஒரு எம்பி எங்கேயாவது வின் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 எம்பி வின் பண்ணியிருக்கலாம். எதுலேயுமே நீங்கள் வெற்றி பெறலை. 14லேயாவது நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு எம்பியை காமிச்சிங்க அட்லீஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு எம்பி கூட காமிக்கல. இந்த வாக்கு சதவீதம், அப்புறம் நான் 2வது வந்தேன், 3வது வந்தேன், இதெல்லாம் தோற்று போனவங்க சொல்கிற சொத்தைவாதம். தமிழ்நாட்டில் பாஜகவை அடியோடு வளர்க்க வேண்டிய அவசியம். நான் உங்களுக்கு மைக்ரோ லெவல்லையும் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், மேக்ரோ லெவல்லையும் உதாரணம் சொன்னேன். ஸோ அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் வேணால் ஏமாற்றலாம், ஆனால் நிச்சயமாக இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. அது அண்ணாமலை யாரையும் ஏமாற்ற முடியாது. அண்ணாமலையினுடைய அந்த நடவடிக்கையினால தான் இந்த அளவுக்கு வாக்கு பெற்றிருக்கு அப்படின்னு கூட பேச ஆரம்பிக்கிறேன். அண்ணாமலையோட நடவடிக்கையினால தான் இவ்வளோ மோசமாக வாக்கு பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி 11% இல்லை. உண்மையிலேயே சூர்யா மாதிரியான ஆட்கள் அண்ணாமலை தான் பயங்கரமான. திருச்சி சூர்யா விடுங்க, அவர் பாஜகவில் இருக்காரு. நான் சொல்கிறது என்னன்னா, 23 இடங்களில் போட்டி போட்டதுக்கு உங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ் குறைந்தபட்சம் 18லேருந்து 20%, 22%. ஓவராலாக வந்துருச்சுங்கிறாங்களே. ஓவராலாக 18%. ஓவராலாக 18, 6% பாமகவை சேர்த்து தான் வந்திருக்கு. அதுலேயும் அவங்க கூட்டணியாக நிற்கும் போது பாமக கூட்டணியும் பாஜக இருக்கும் வச்சுக்கோங்க. அவங்க என்ன கால்குலேஷன் சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் 18%, அதிமுக 23%, 6% தான் டிஃப்ரென்ஸு. அதிமுகவை நாங்கள் நெருங்கிட்டோங்கிறாங்க. அது இது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கிறதுனால அவங்க சொன்ன வாதம் கூட நம்ம ஏற்றுக்கலாம். அது மோடி வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு பிரச்சாரத்தை வச்சு தான் தேர்தலே அமைஞ்சதை பார்த்தோம் நம்ம. பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த 11% பாஜக தனியாக வாங்கியிருக்கிற விஷயம் கூட இது உண்மையான வளர்ச்சி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுவே நீங்கள் அசம்பிளி எலெக்ஷன் நோக்கி போகும்போது இது இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது உண்மையான வளர்ச்சி கிடையாது. நான் அதான் உங்களுக்கு மைக்ரோ லெவல்லையும் சொன்னேன். கிரவுண்டில் அவங்க ஆளுங்க யாருமே இல்லை. பொய்யான ஒரு தகவல்கள் அடிப்படையில் கீழே இருக்கணும்னு வேலை செய்கிறான், பொய்யான ஒரு தகவல்கள் அடிப்படையில் மேலே இருக்கிறவங்களும் வேலை செய்கிறாங்க. அதனால் இதை மேலிட வேணால் நம்பலாமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மையாக இதை கீனாக அப்சர்வ் பண்ணுறோம் யாருமே அதை நம்ப மாட்டாங்க. தங்களுக்கு தாங்களே ஏமாற்றிக்கலாம், நீங்களே உங்களுக்கு முதுகு சொரிஞ்சு விட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் சார். பட் பிரச்சனை அது இல்லை. பிரச்சனை உண்மையான வளர்ச்சி இருக்கா இல்லைன்றது தான். உண்மையான வளர்ச்சி என்பது சட்டசபைக்குள்ளேயோ பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ நீங்கள் போனால் தான் உங்களுடைய செல்வாக்கை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம். மற்றபடி நம்ம நாட்டில் வீதாச்சார பிரதிநிதித்துவமாக வச்சுருக்கோம். நம்ம 10% வாங்கினா உங்களுக்கு 8 பார்லிமெண்ட் மெம்பரை கொடுத்துருவோன்றதுக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை. அதனால் நீங்கள் அன்லஸ் நீங்கள் வெற்றி பெற்று உங்கள் ஆட்கள் உள்ளே போகாத வரையும் நீங்கள் இந்த வாக்கு சதவீதம் அதெல்லாம் சொல்கிறது உங்கள் தொண்டர்களை ஏமாற்றுறதுக்கு சரியாக இருக்கலாம், இல்லை உங்கள் தலைவர்களை கூட ஏமாற்றுறதுக்கு சரியாக இருக்கலாம். உண்மையான உங்களோட வளர்ச்சி அதில் பிரதிபலிக்கலைன்றதான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ அண்ணாமலை தொடர்ந்துட்டே இருக்கார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்துகிட்டே இருக்கார். மாற்றப்படுவார்லாம் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவர் எல்முருகனுடைய டேர்மில் தான் இருக்கார். அடுத்த 3 வருஷம் இவர் தான் தொடர போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கள் எழுது. பட் இன்னும் அதிகாரப்பூர்வமாக மேலிடத்துலேருந்து அறிவிக்கப்படலை. மீண்டும் அண்ணாமலை தான் தொடருவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணாமலை அவர் தொடர்ந்து அவர் வச்சிருக்கு. அவர் அண்ணாமலை மந்திரி ஆவார்ன்ற கிளப்பி விட்ட வதந்தியே வார் ரூம் கிளப்பி விட்ட வதந்தி தான். அவங்க வார் ரூம் கிளப்பி விட்ட வதந்தி தான். அவங்களுக்கு ஒரு கொடுக்கலாமா ஐடியா இல்லை. ஆனால் என்னென்னா, தோற்றவங்களுக்குலாம் மந்திரி பதவி கொடுப்பாங்கன்றது பாஜகவில் ஒரு வழக்கமாக இருக்கிறதுனால எல்லோரும் அண்ணாமலை கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க கூட்டணி கவர்மெண்ட்லாம் இருக்கிறதுனால அவங்க அந்த கவலையில் இருப்பாங்க, அல்லது அதில் பிஸியாக இருந்தாங்களே தவிர இவருக்கு கொடுக்கறத பற்றி அவங்க யோசனை என்டிஏ மீட்டிங்கில் தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வாங்கியிருக்குன்னு பிரைம் மினிஸ்டர் பேசினார். அது தமிழிசை கொடுத்த பதிலாக கூட வச்சுக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டார். நான் தலைவராக இருக்கவரையும் அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதை சொல்கிறதுக்கான உரிமை அவர் கிடையாது. அது மேலிடம் தான் முடிவெடுக்கணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டார் அவர். அதனால் பாஜக மேலிடம் கொஞ்சம் இதை பொறுத்து கொஞ்ச நாள் போடுவாங்களா அண்ணாமலைக்கு, கொஞ்ச நாள் பொறுத்து தீவிரமாக யோசிச்சாங்கன்னா அடிப்படையிலேயே நம்ம வளர்ந்துருக்கோமோ இல்லையான்றதை ஒரு எக்ஸாக்டாக ஒரு கீனாக ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா
அப்போது அண்ணாமலையோட அந்த கிளைம் வந்து ஒரு போகஸ் கிளைம்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ இவரை மாற்றுறதா மாற்ற வேண்டாமன்றதை அப்போ டிசைட் பண்ணிப்பாங்க. ஆனால் இவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறதா வேண்டாமான்றதெல்லாம் பாஜக எடுக்கிற முடிவு. தோற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை நேஷனல் லெவலில் ஒரு போஸ்ட்டு பாஜக கட்சியில் கொடுத்தாலும் கொடுத்துட்டு இவர் தமிழ்நாட்டிலேயும் தூக்கலாம். ஏன்னா இவர் எதிர்காலத்தில் நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம்லாம் வந்து சொல்ல வேண்டிய இது அவர் உரிமை அவருக்கு கிடையாது. ஏன்னா பாலிடிக்ஸில் வந்து நாளைக்கு என்ன முடிவெடுக்க போகிறோம்னு இன்றைக்கி வரையும் தெரியாது. அந்த சூழலில் அன்றைக்கி நம்ம என்ன முடிவெடுக்கணும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருந்தால் ஒருவேளை திமுகவுக்கு ஃபைட் கொடுத்துருக்கலாம், ஒரு 6-7 இடங்களை வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது, உண்மையிலே இருக்குது. அந்த எண்ணம் அந்த சூழலுக்கேற்ற எண்ணம் அது. ஆக்சுவலாக அது நடக்காத போது 2 பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் என்ன மாதிரி பண்ணலாம். இப்போ விக்கிரவாண்டியில் பாமக நிற்கும், அதுக்கு வேணால் பாஜக சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை அதிமுக நிற்கும், அந்த இடத்துல ஏதாவது இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஒற்றுமை வருமானது நமக்கு தெரியாது. எல்லாமே பாலிடிக்ஸ் வந்து சூழலை பொறுத்து இருக்குது, மாறி வர அரசியல் சூழலை பொறுத்து இருக்குது. ஸோ 26 நோக்கி போகும்பொழுது அண்ணாமலையை வச்சுருந்தா நமக்கு அட்வான்டேஜாக இல்லையா, கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா இல்லையா, அதெல்லாம் இருக்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க தூக்குறதுனாலும் தூக்கிடுவாங்க, வேற ஒருத்தர் போடுவாங்க. தமிழ் விஷயம் பாவம் கவர்னர் போஸ்ட்டை விட்டு வந்து நடு ரோட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் உழைச்சவங்க தானே இருக்கலாம். இருந்தாலும் அவங்களும் வந்து எதாவது எதிர்பார்ப்பாங்கல்ல. இவங்க ஏன் இவருக்கு மந்திரி பதவி கொடுக்கலன்னா, அண்ணாமலை கொடுத்தீங்கன்னா தமிழிசை கேட்பாங்க, என்னங்க அவருக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க, நான் கவர்னர் போஸ்ட்டே விட்டு வந்திருக்கேன்னுவாங்க. எதுக்குடா நமக்கு ஒம்புன்னு இந்த ஸ்டேட்டஸ் கோவே கண்டினியூ ஆகிட்டுன்ட்டு முருகனுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ பிரச்சனை இல்லை பாருங்கள், அவர் ஏற்கனவே மந்திரியாக இருந்தார் சார், அதான் கொடுத்துட்டோம் அப்படி சொல்லிட்டு போகலாம். அதனால் பாஜக மேலிடத்தை பொறுத்த மட்டும் ஒரு கீனாக ஒரு அப்சர்வ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு சொல்கிற விஷயங்கள் தவறுன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போது நீங்கள் இது மாதிரி தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. அண்ணாமலை பேசுனதை எங்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லி தமிழிசை சொல்கிறாங்க. அதேமாதிரி கல்யாணராமன் வெளிப்படையாகவே வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பேட்டிகள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்கிறாரு, அண்ணாமலையால் தாங்க இப்போ தோத்துது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, உண்மை இதுதானே. ஆக்சுவலாக அண்ணாமலை பேசாத இருந்தால் கட்சி கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஓட்டு வாங்கியிருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. மோடி பேசாத இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாஜக ஓட்டு வாங்கியிருக்குன்னு தான் என்னோட கருத்து. அவர் என்னவெல்லாம் பேசிட்டார் அவர் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து பாலிடிக்ஸில் வந்து இல்லை, இப்போ கட்சிக்குள்ளேயே வந்து இவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுது. ஏன்னா தேர்தல் பின்பாக வந்து ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போது வந்து பாஜகக்குள்ளேயே இப்போ வந்து சண்டை சச்சரவுகள் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ அதிமுகக்குள்ளே எப்படி சண்டை சச்சரவு போய்கிட்டு இருக்கோ, அந்த எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறனால இப்போ அண்ணாமலை இருப்பதனால் கட்சிக்கு பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. இல்லை, ஒரு கட்சி தோல்வி அடைஞ்ச பிறகு இந்த மாதிரியான பேச்சுக்கள் உட்கட்சியில் வர்றது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். அது தோற்றவங்களோ இல்லை வந்து கட்சியில் இருக்கிறவங்களோ கட்சி வந்து சரியாக நடக்கலை, சரியாக பிரச்சாரம் பண்ணலை, சரியான கேண்டிடேட் இல்லைலாம் சொல்கிறது இயல்பான ஒரு விஷயம். பட் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே அவனை பற்றின ஒரு அவநம்பிக்கை வந்துடுது. யார் சீனியர் லீடர்ஸ்க்கெலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது அண்ணாமலையோட ஃபங்க்ஷனிங்கை பற்றி ரொம்ப ரொம்ப கோபமாக தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இவங்களோட சீனியராக இருக்கவங்க, இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவங்கலாம் ரொம்ப கோபமாக தான் நம்மக்கிட்ட அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இது ஒரு அதிருப்தி ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த தோல்வியை வந்து ஒரு காரணமாக வச்சுட்டு இன்னும் அண்ணாமலை மேலே ப்ரெஷரை அதிகப்படுத்துவாங்க. ப்ராபபிலி அண்ணாமலைக்கு ஏதாவது மந்திரி பதவி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் கூட அதை கூட இவங்களாம் எதிர்ப்பாங்க ஆக்சுவலாக. இப்போது கல்யாணராமன்லாம் வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு ஆர்எஸ்எஸ் சாமி. அவர் கட்சிக்காக ஜெயிலுக்கு போயிருக்கார், பல தடவை பல தீவிரமான பேச்சுக்கள்னால ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். பட் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கடத்தல்காரர்கள், இந்த மாதிரி சமூக குற்றவாளிகள், இவங்ககிட்டலாம் பணம் வசூல் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். அவரே தான் சொல்லியிருக்கார். இந்த அண்ணாமலை ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவரான பிறகு சமூக விரோதிகள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கன்னு இவங்க தமிழிசை சொன்ன குற்றச்சாட்டை அவர் வழிமொழிகிறார் ஆக்சுவலாக வந்து. அதில் வந்து உண்மை இருக்குன்றதை நம்ம மறுக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1 வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் பாஜக நுழைஞ்சவங்க மேலே பின்னாடி குற்றப்பின்னணி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த 1 வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்கள், எத்தனை பாஜக பிரமுகர்கள் சிறைக்கு போயிருக்காங்கன்னு எடுத்து பார்க்கலாம். 2 உதாரணம் சொல்கிறேன். திருவாரூர் மாவட்ட பாஜக செயலாளர் சொந்த கட்சிக்காரனையே குத்திட்டு ஜெயிலுக்கு போனார், இப்போ தான் ஜாமீனில் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்ட பாஜக செயலாளர் தர்மபுரம் மிரட்டிட்டு ஜெயிலில் போனார், இப்போ தான் வந்திருக்கார். இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலலாம், இங்கே சென்னையிலலாம் குண்டாஸில் போன பெண்களெல்லாம் வந்து கட்சியில் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் 1 வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்கள், பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய குற்றச்செயல்கள்லாம் உங்களுக்கு வரிசையாக நீங்கள் 50 பேர் எடுக்கலாம் அதுலேருந்து. அது உண்மைதான். கல்யாணராமன் சொன்னதில் எந்த விதமான தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அது எல்லா கட்சியிலையும் நடக்குது தானே, பாஜகவில் மட்டும் நம்ம புதுசாக நடக்குது அப்படிங்கிறத இப்போ கல்யாணராமன் சொல்கிறதோ நீங்கள் சொல்கிறதோ எப்படி அது முழுமையாக ஏற்றுக்க முடியும்? இல்லை, எல்லா கட்சியும் நடக்குது இல்லை, திமுக அதிமுக இல்லை, நம்ம வந்து பாஜகவை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். எல்லா கட்சியும் நடக்குதுன்னு நம்ம மறுக்கல ஆக்சுவலாக. பாஜகவில் கல்யாணராமன் இப்படி சொல்லிருக்காரு, உண்மையானு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாங்க, அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இருக்குன்னு சொல்லுவேன். இல்லைங்க, மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகள்லையும் வந்து சமூக விரோதிகள் இருக்காங்கன்னு நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஆமாங்க, திமுகலையும்
திமுகலையும் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க, பாஜகலையும் இருக்காங்க, காங்கிரஸில் கூட இருப்பாங்கன்னு சொல்லுவேன் நான். நம்ம வந்து நம்மளுடைய பேச்சு வந்து பாஜகவை பற்றி இருக்கிறதுனால நான் இதை சொன்னேன். அதே மாதிரி அண்ணாமலை வந்து சீனியர் லீடர்களை வந்து அரவணைச்சு போல, அது கூட வந்து இந்த மாதிரி ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கான காரணமா மாறி இருக்கா? இல்லை, கண்டிப்பாக ஒரு சீனியர் அனுசரித்து போல. அவர் பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப பணிவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும். பட் அதுக்கு பின்னாடி அவரோட செயல்பாடுகள் இல்லை அவருடைய ஆட்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த கட்சிக்காரங்களையே போட்டு தாக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ அவர் வாரும் கூட அதைத்தான் பண்ணுது. அவர் பிரசன்ட் மறைமுகமா தமிழிசையை வந்து அப்படிதான் சொல்றாங்க அவங்க. அண்ணாமலை பிரசன்ட் பண்ற பாடி லாங்குவேஜ் வந்து அவர் பேச்சு வந்து ஒரு மாதிரி எடுத்ததெல்லாம் பேசுறது, எடுத்தேன் கவித்தன் பேசுறது, யாரை வேணா தாக்குறது, மீடியாவை தாக்குறது, அரசியல்வாதியை சகட்டு வேலைக்கு தாக்குறதுன்னு பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப அடக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷோவை கொடுக்குறது ஆக்சுவலாக. ஆனால் அவருடைய வார் ரூம் நடத்துறதை பார்த்தீங்கன்னா அது இன்னும் மோசமாக தாக்குது எல்லாரையும். வார் ரூம் அவங்க கட்சிக்காரங்களே தாக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழிசையே வந்து வருத்தப்படுறாங்கன்னா சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் அது மாதிரி வார் ரூம்லேருந்து அவங்க இன்டைரக்டாக தாக்குற ஒரு விஷயங்களை இறங்கியிருக்காங்க. ஸோ சொந்த கட்சியிலேயே தன்னை யாரும் எதிர்க்கக்கூடாதுன்னு எல்லாரையும் ஓரம் கட்டுற ஒரு முயற்சியில் அவர் இறங்கியிருக்காருன்றது தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பாஜக மேலிடம் இந்த மாதிரி ஒரு க்ளீனாக ஒரு துல்லியமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு யாராவது சீனியர்ஸ் பல முறை கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. பட் பாஜக மேலிடத்துக்கு தமிழ்நாடுன்றது ஒன்றுமே பெரிய அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் காமிக்கிறது இல்லை. ஏன்னா இங்கேருந்து பெரிய அளவுக்கு அரசியல் ஆதாயம் இல்லாதனால அவங்க ரொம்ப கீனாக இதை வந்து வச்சுக்கிறது இல்லை. ஸோ அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை மாதிரி கேட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம், அண்ணாமலை மீண்டும் வந்து கட்சியினுடைய அந்த தலைவராக தொடராரா இல்லை வந்து மாற்றப்படுவாரா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சு வரும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.